நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 5/8/2012 ஞாயிற்றுக்கிழமை முதல் 11/8/2012 சனிக்கிழமை முடிய உள்ள ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த வார துவக்கமே புரட்டாதி நட்சத்திரத்தில் துவங்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட குருவுடைய பலம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறது. காரணம் என்னென்னா, குரு தனஸ்தானமான 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் நல்லா இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் குருவுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால், கிரக சுழற்சி நமக்கு நன்மையும் தரும். அதே நேரத்தில் நாம் நிதானமாக இருக்கிறச்ச இன்னும் அதிகமான நன்மைகளை தரும். ஏற்றத்தாழ்வான ஒரு சூழ்நிலைகள் 3 நாளைக்கு நமக்கு இருக்கும். 4 நாள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். நின்று போன இந்த திருமணங்கள்லாம் கைகூடி வரும். சில பேர் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வருவா. சுபகாரியங்கள் சுப செய்திகள் தேடி வரக்கூடிய வாரம் இது. உடல் உபாதைகள்லாம் நீங்கக்கூடிய வாரம் இது. உடல் உபாதைகள்லாம் இருக்காது. எல்லாம் பார்த்தாக்க அப்படியே மனசு போராடிகிட்டே இருப்பா. உணவில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அந்த மனப்போராட்டங்கள்லாம் நீங்கும். கவலைப்பட வேண்டாம். உணவில் நாம் எப்போவுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சுபிட்சத்தையும் சுகத்தையும் சுப செய்தியையும் தரக்கூடிய வாரம் இது. சேதுக்கரையில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வழிபடுங்கள். உங்களுக்கு அங்கே சேதுக்கரையில் ஒரு 12 முறை அந்த புண்ணிய தீர்த்தத்தில் தீர்த்தமாடுங்க. நல்லா முழுகி எழுந்திருங்க. நல்லா முக்கி எந்திரிக்கணும். எந்திரிக்கிறச்ச நம்மளுடைய பாவங்கள், முன்னாடி செய்த கர்ம பாவங்கள், முன் ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அத்தனையும் அந்த சேதுக்கரையில் நீங்கிடும். ராமநாதபுரத்திலேருந்து சற்று தொலைவில் ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் சன்னதி இருக்கிறது. நீங்கள் அவசியம் வருஷத்துக்கு ஒரு முறை போய் சேதுக்கரையில் தீர்த்தமாடுங்கோ. உங்களுக்கு எல்லா பாவங்களும் விலகி சுபிட்சம் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 80% நமக்கு நன்மையை தரக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. ஓம் நமோ நாராயணாய. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமும் ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்கிறது. 4 நாள் ரொம்ப பிரமாதமாக போகும். ஜென்மத்தில் குரு இருந்தால் கூட நம்மளை என்ன பண்ண போகிறா? ஒன்றும் பண்ண மாட்டா. கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் உஷ்ணமாக தான் பேசுவா. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறச்ச நம்ம கொஞ்சம் எதுலேயுமே நிதானமாக இருக்கணும். இருந்தாலும் கூட அந்த குரு சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம் இல்லையா? அவள் ஜென்மத்தில் கெட்டு போயிடுறான். சற்று நிதானமாக இருக்கிறச்ச நம்ம விதியை ஜெயிச்சுடலாம். மற்ற ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் நிதானமான போக்கு எந்த ஒரு செயல்லையும். இப்போ சாதாரணமாக ஒருத்தட்ட பேசுகிறோம், நம்ம வார்த்தை உஷ்ணமாக பேசக்கூடாது. சுபகாரியம்லாம் நமக்கு தன்னால் தேடி வரும். அதே நேரத்தில் பக்தி பிரார்த்தனை அவசியம் வேணும். பக்தி பிரார்த்தனை தான் ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லுவாள். ஹனுமானை வழிபடுங்கோ. ஹனுமானை வழிபடுறச்ச சுக்கரனுடைய ஒரு பலாபலம் நமக்கு கிடைச்சிரும். இந்த வாரத்தில் சுக்கரனுடைய பலம் நமக்கு குறைச்சலாக இருக்கிறது. சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கிறது. சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கிறச்ச என்னென்னா, வார்த்தை நமக்கு உஷ்ணமாக வரும். நிதானமாக பேசணும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை செய்கிறச்ச ஆஃபீஸ்லலாம் மேலே உள்ள அதிகாரிகள்கிட்டலாம் நம்மளை நிதானமாக நடந்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறச்ச நல்ல பக்தி பிரார்த்தனையாக பகவானை நினச்சிட்டே போகிறச்ச பகவான் உரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவா. நம்ம நிதானம் இல்லாமல் போகிறச்ச தான் நமக்கு விபரீதமான விபத்துக்கள்லாம் நடந்துடுறது. இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. ஓம் நமோ நாராயணாய. மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் ரொம்ப அமோகமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், புரட்டாதி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் வாரத்தில் பிற்பகுதி 3 நாள் கொஞ்சம் குருவுடைய பலமும் சுக்கிரனுடைய பலமும் சூரியனுடைய பலமும் சற்று பின்னடைவு. எதுலேயுமே நாம் கொஞ்சம் நிதானமான போக்கை நாம் கடைபிடிக்கணும். உணவு வகைகளில் ரொம்ப கவனமாக இருங்கோ. நேரங்கட்டு சாப்பிடக்கூடாது. காலத்தோடு சாப்பிடணும், நேரத்தோடு உறங்கணும். இதை மட்டும் இந்த வாரம் நீங்கள் அவசியம் கடைபிடிக்கணும். குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். காத்தால் சட்டுன்னு எழுந்திரிச்சு படிக்க சொன்ன. சில பேர் மறதி வந்துவிடும் இந்த வாரம். காரணம் என்னென்னா, அந்த மறதியை கொடுக்கக்கூடியது அந்த எண்ணங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் தான். அந்த சந்திர பலம் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நாம் எதுலேயும் சற்று நிதானமாக இருக்கணும். கிருஷ்ணரை வழிபடுங்கோ. வருஷத்துக்கு ஒரு முறை துவாரகா போயிட்டு வாங்கோ.
போய் அங்கே போய் பகவானை சன்னதியை சேவிச்சுட்டு வாங்க. அங்கே நம்மளுடைய பாதம் படுறச்சே நமக்கு எல்லா சக்தியும் மித்ரு யோகத்தை பகவான் தந்துடுவார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 80% உங்களுக்கு நன்மையும் அதே நேரத்தில் அனுபவமும் கலந்த வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய. கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானம் இல்லாத நிலை தான் உருவாகிறது. குழப்பம் எதுலேயுமே பார்த்தாக்கா ஒரு பின்னடைவு. ஏன்னா சூரியனுடைய சக்தி, சந்திரனுடைய பலம், செவ்வாயுடைய பலம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறது. செவ்வாயோட ஆதிக்கம் நன்னா இருந்தால் தான் நம்ம பூமி வண்டி வாகனங்கள்லாம் நம்ம வாங்கணும். செவ்வாயோட பலம் நன்னா இருக்கணும். செவ்வாயோட பலம் சற்று குறைச்சலாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை பேசி வைங்கோ, நம்ம நல்ல நேரம் வர்றச்ச நம்ம வாங்கிக்கலாம். சில பேர் வீடெல்லாம் பேசி வைங்கோ, பார்த்து வைங்கோ, நம்ம மற்ற நல்ல நேரம் இருக்கிறச்ச நம்ம அதை போய் வாங்கிடலாம். புதனுடைய சக்தி நன்னா இருக்கிறது. அதே நேரத்தில் குருவோடைய ஆதிக்கம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. வீடு தேடி எல்லாமே வந்து சேரும். வாரத்தில் கடைசி 3 நாள் உங்களுக்கு எல்லா பலத்தையும் பகவான் தந்துடுவார். குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைக்கு பின்னாடியே நம்ம மனநிலை இருக்கணும். அவள் என்ன செய்கிறா, என்ன பண்ணுறா, அவளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்மளுடைய கண்கள் கவனிக்க வேண்டும் குழந்தைகளுடைய விஷயத்தில். அப்போ தான் அவளை ஒரு மனுஷாலாக நம்ம உருவாக்க முடியும். இதை நம்ம எல்லாரும் அவசியம் கடைபிடிக்கணும். யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதீங்கோ. அதே நேரத்தில் நல்ல சுபகாரியங்களுக்கு கொடுத்து பழகுங்கோ. தகாத காரியங்களை நம்ம விளக்கிடணும். தகாத மனுஷாளுக்கு, தகாத செலவு பண்ணுறவாளுக்கு நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த நன்மையும் தீமையும் கலந்தே வரும். நல்ல மனுஷாலும் அதே நேரத்தில் விரையை செலவு பண்ணுறவாளையும் நிறைய சந்திக்கக்கூடிய வாரம் இது. கவலைப்படாதீங்கோ. நல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரனை வழிபடுங்கோ. குபேரனை நல்ல மனசில் நிறுத்திங்கோ. குபேரனுடைய மந்திரத்தை, மகா மந்திரத்தை சொல்லி பழகுங்கோ. காத்தால மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கோ. மகாலட்சுமி சன்னதிக்கு போங்கோ. உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த அளவுக்கு சுக்கரனுடைய பலம் அவசியமான ஒன்று. நவகிரக ஸ்தலமான சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு போங்க. உங்களுக்கு எல்லா சக்தியும் பகவான் தருவார். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 85% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் குருவுடைய பலம் சற்று குறைச்சலாக இருக்கிறது. குரு ஜீவனஸ்தானத்தில் 10ல் இருக்கான். 10ல் ஒரு பாவி வேணும்னு, ஆனால் சுபகரமில் உட்காந்துருக்கிறது. அப்போ எதுலேயுமே நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சி, மறு குரு பெயர்ச்சி வரலும் நிதானமாக இருந்துட்டோன்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் சூரியனுடைய சக்தியும் சந்திரனுடைய சக்தியும் நடக்காத காரியங்களை நடத்தி வச்சிடும். குறிப்பாக சந்திரனுடைய பலம் பெண்களுக்கு, ஏன்னா சந்திரன் மாத்ரு கிரகம் இல்லையா, பெண்களுடைய கிரகம், தாயாருடைய ஸ்தானத்துக்குடையவன் சந்திரன். மனநிலை காரகன் சந்திரன். அவன் நல்ல ஒரு மன வலிமையை தருவான். அந்த பலகீனத்தை எடுத்துருவான், பயத்தை போக்கிடுவான். இந்த வாரத்தில் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் தன்னால் வந்து சேரும். குழந்தைகள்லாம் அந்த கல்வி ஸ்தானத்தில் நல்லா நிதானமான போக்கை கடைபிடிக்க சொல்லுங்க. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 85% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. ஓம் நமோ நாராயணாய. கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் 3 நாளும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரத்தில் தொடங்கி இருக்கிறதுனால, குரு பகவானும் நன்னா பக்கபலமாக இருக்கிறதுனால, செவ்வாயுடைய ஆதிக்கம் நன்னா இருக்கிறதுனால ஸ்திரபாவன யோகம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அமல யோகமும் கிடைக்கிறது, ஆதித்ய யோகமும் கிடைக்கிறது. 7 நாளும் செய்ய முடியாத காரியத்தை 3 நாளில் நம்ம செய்து முடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. வாரம் ஒரு 4 நாள் பின்னாடி சற்று பின்னடை இருக்கத்தான் செய்யும். எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக நம்ம இருக்கிறச்ச எந்த ஒரு காரியமும் நமக்கு தன்னால் தேடி கிடைக்கும். சுபகாரியங்கள்லாம் நமக்கு கைகூடி வரக்கூடிய நாள் இது. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நம்ம பார்த்து தேடி அலைய வேண்டியில்லை, தன்னால் வீடு தேடி வருவா. கரவீரபுரத்தில் இருக்கக்கூடிய, கோலாப்பூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதை தூரம்னு நினைக்க வேண்டாம். மனசு தான் தூரமே தவிர பகவான் எப்போ நம்ம பக்கத்தில் இருக்கார். மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய அருகாமையில் இருக்கா. தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நடக்கும். அதே நேரத்தில் வருஷத்தில் ஒரு முறை புண்ணிய தீர்த்தங்களை போய் தீர்த்தம் ஆடிட்டு வாங்கோ. கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா, சப்த நதிகளில் நீராடினாலே தீராத வியாதியும் நமக்கு தீர்ந்து போயிடும். மனசில் அமைதி கிடைக்கும். இதுவே ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம்.
இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 80% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5ம் 6ம். ஓம் நமோ நாராயணாய. துளாராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான வாரம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வாரம் தொடங்கி இருக்கிறது. ஒரு புறத்தில் பார்த்தா ஜென்ம சனி, மறுபுறத்தில் பார்த்தா அஷ்டமத்தில் குரு. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், கவலைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம போராடி தான் ஜெயிக்கணும், கவலைப்படாதீங்க. எந்த ஒரு காரியத்தை நிதானமாக செய்து பழகுங்க. சாப்பிட்றச்ச கூட வேகமாக சாப்பிடக்கூடாது. காரணம் என்ன, தொண்டையில் போய் விற்கிக்கும். டக்குன்னு ஒரு ஜலத்தை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்துடும். எப்போவுமே சாப்பிட்றச்ச கடகடன்னு ஜலத்தையும் எடுத்து சேர்த்து சாப்பிடக்கூடாது, மறுபடியும் பசிக்கிறதுக்கு லேட் ஆகும். நிதானம் வேணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிதானத்திலேயே வாரத்தை கொண்டு போகிறச்ச நமக்கு எல்லாமே கைகூடிடும். குழந்தைகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பா இந்த வாரத்தில். அவளெல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் நம்ம பிடிக்கணும். ஆற்றுல பார்த்தாக்கா சாப்பாடு போட்டு வச்சுட்டா சாப்பிட்றச்ச கொஞ்சம் சின்ன விஷயம் கூட பெருசாக வார்த்தையில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படி வந்துடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பகவானை பிரார்த்திச்சுருங்கோ. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நிதானமான வாரம் இது. 100%க்கு 60% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6. ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது. ஏன்னா புரட்டாதியில் ஆரம்பிச்சிருக்க நட்பு கிரகமான குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வாரம் துவங்குறதுனால எந்த ஒரு காரியமும் தன்னால் தேடி வந்து வீடு தேடி வந்து நல்ல சுப செய்திகள் வந்து கிடைக்கும். பின்னடைவுகள் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. நிதானமான நிலையில் நாம் இருக்கிறச்ச எந்த ஒரு காரியமும் நம்ம ஜெயிச்சுடலாம். அதே நேரத்தில் சூரிய பகவானை நல்லா நமஸ்காரம் பண்ணுங்கோ. காத்தால் எழுந்து சூரியனை வழிபடுங்கோ. விருச்சிக ராசியில் பிறந்த சில பெண்களுக்கு பார்த்தாக்கா வயிறு உபாதைகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தா பேக் பெயின், பின்பக்கமெல்லாம் முதுகுலாம் அப்படியே வலியாக இருக்கும். சோர்வாக போய் படுத்துப்பா. இந்த நிலைகள்லாம் மாறி போயிடும். வயோதிகள், அதாவது 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் நிதானமற்ற நிலைகள் சரீரத்தில் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த வாரம் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. 4 நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 3 நாளும் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கிறது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. குருவுடைய ஆதிக்கம் நன்னா இருக்கிறது. செவ்வாயுடைய சாரபலம் நன்னா இருக்குது. வீடெல்லாம் பார்த்து வச்சுருப்போம், சட்டுன்னு போய் விலை பேசி முடிச்சுடலாம். பேங்கில் கேட்ட நேரத்தில் உரிய நேரத்தில் பணம் கிடைக்கும். உரிய நேரத்தில் கிடைக்கிறது தான் கால சிறந்ததுன்னு பேர். அது நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா வலிமையாக இருக்கணும். பூர்வ புண்ணியம்லாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கிறது. நட்சத்திர சாரபலம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு வரன்கள் தன்னால் தேடி வரும். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யாமலே அந்த காரியங்கள் நம்ம கைகூடி வரும். இந்த வாரம் பெண்களுக்கு உகந்த வாரம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட மன வலிமையோட போராடி ஜெயிக்கக்கூடிய வாரம் இது. கவலைப்படாதீங்க. 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. புரட்டாதி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய். மகர ராசி அன்பர்களே, இந்த வார துவக்கம் ஏற்றத்தாழ்வுகள் சற்று இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை. கவலைப்படாதீங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து எடுத்துட்டேன்னா சனிக்கிழமை முடிய உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நிதானமாக போகும். மகர ராசியில் ஆண் குழந்தைகள்லாம் கொஞ்சம் அப்படி அப்பாட்ட கொஞ்சம் எதிர்ப்பாக தான் இருப்பா. சில பேர் தான், எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அப்பாவே கதின்னு இருக்கிற குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறா. அதே நேரத்தில் அப்பாவை எதிர்த்து பேசக்கூடிய குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறா. அவளை நம்ம பக்கம் வழிக்கு கொண்டு வரணும். காத்தால சட்டுன்னு எழுந்திரிக்க சொல்லணும். காத்தால எழுந்தோடனே பெற்றோரை வணங்க சொல்ல வேண்டும். இப்போ வீட்டில் அண்ணா இருக்கானா, தங்க இருக்கானா, தங்க என்ன பண்ணணும், அண்ணாவுடைய பாதத்தை தொட்டு சேவிக்கணும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம இளமையிலேயே நம்ம கற்றுத்தரணும். அப்போ தான் முதுமையில் அவளுக்கு பக்குவம் கிடைக்கும். பக்குவம் கிடைச்சிட்டாலே போகும். இந்திரஞானம், பிரம்மஞானம், சூட்சம ஞானம் தன்னால் வந்துடும். கவலைப்படாதீங்க. நல்லா பக்தியாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த வாரத்தில் லேசான தலைவலி சில பேருக்கு வரும். அதை பார்த்தா கண்ணெல்லாம் அப்படி எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? சந்திர பலம் குறைச்சலாக இருக்கிறது. சூரியனுடைய சக்தி நமக்கு அவ்வளோ விசேஷமாக இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 80% உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நிதானமான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5ம் 8ம்.
ஓம் நமோ நாராயணாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கும்பராசி அன்பர்களே, ஓம் நமோ நாராயணாய இந்த மகாமந்திரத்தை நீங்கள் இந்த வாரம் துவக்கத்திலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நல்லா நிதானம் கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த வாரத்தில் இந்த 3 நாளும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு தான். புரட்டாதி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருந்தா கூட நமக்கு சற்று பின்னடைவு தான் இந்த 3 நாளும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். சரி, சனியுடைய ராசிநாதனான சனி பகவானுடைய பவர் நமக்கு நன்னா இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சஞ்சார நிலைன்னு பார்க்குறச்ச சூரியனுடைய சக்தியும் சந்திரனுடைய சக்தியும் ராகுவுடைய பலமும் கேதுவுடைய சாரமும் நமக்கு சற்று பின்னடைவை கொடுக்கறது. யோகத்தில் நல்ல ஒரு சிறப்பான யோகமான குபேர சம்பத்தி யோகம் இந்த வாரம் சில பேருக்கு கிடைக்கிறது, அவளுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப. இப்போ ஜாதகத்தில் பார்த்தா கோச்சாரத்தை பார்க்கணும். வெறும் ராசி லக்கணத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. கோச்சாரங்கிறது அவள் என்னென்ன செய்து வந்தாங்கிறத கணக்கிறது கோச்சாரம்னு பேர். பாதசாரம் நம்மளுடைய சரீர வலிமை உடல் வலிமை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறது பாதசாரம். அந்த நிலையை வச்சு பார்க்குறச்ச சில பேருக்கு பார்த்தா கண்ணில் லேசாக உபாதைகள்லாம் வரும். காது நல்லா கேட்டுகிட்டே இருக்கும், லேசாக காதெல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள்லாம் வந்து போகும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. குழந்தைகள்லாம் பார்த்தா சட்டுன்னு எழமாட்டா, அப்படியே மக்கா இருப்பா, அப்படியே மந்தமாக இருப்பா. அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தை மெல்ல நிதானமாக அப்படியே ஓட்டிடுங்க. எந்த ஒரு காரியமும் நமக்கு தடைன்னு நினைக்காதுங்க. ஆனால் தடை இருக்கும். தடை இருந்தாலும் அதை தடையாக நாம் நினைக்கக்கூடாது. இந்த வாரத்தில் நம்ம ஓடி உழைச்சாலும் கூட நமக்கு கையில் உருப்படியாக ஒன்றும் சேராது. நிறையா நம்ம உழைச்சமே, இன்றைக்கி ஒன்றையும் காணுமே, நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையேன்னு நீங்கள்லாம் கவலைப்படக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நிதானத்தை நாம் நிதானமான போக்கை கடைபிடிக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஜெயிச்சுடலாம். 100%க்கு 55% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய. மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் சற்று ஏற்றத்தாழ்வான வாரம்னு சொல்லலாம். காரணம் என்னென்ன, புரட்டாதி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால வாரத்தில் 2 நாள் நல்லாயிருக்கும், மறு 1 நாள் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும், மறு 2 நாள் அப்படி கொஞ்சம் நிதானமாக இருக்கும், மறு 2 நாள் அப்படி சுபிட்சமாக போயிடும். இந்த 7 நாளும் போகிறது தெரியாது. ஆனால் நாம் நிதானமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். நிதானமாக இருக்கிறச்ச நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் பகவானே செய்து முடிச்சிருவார். அப்போது வார்த்தையில் நிதானம், சொல்லில் நிதானம், செயலில் நிதானம். நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறச்ச அந்த காரியம் நமக்கு சித்தியாகாது. கவலைப்படாதீங்க. சூரியனுடைய பலம் சற்று குறைவாக இருக்கிறதுனால அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். ரேவதியில் பிறந்தவன் நல்லா துணிச்சலாக பேசுவாள். அந்த தைரியமே அவளுக்கு அந்த பின்னடைவை போக்கிடும். கவலைப்படாதீங்க. பூரட்டாதி கடைசி பாதத்தில் பிறந்தவாளுக்கும் நல்ல ஒரு சுபிட்சமான நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். நல்லா நிதானமாக இருங்கோ. எப்போவுமே நம்ம ஸ்தானம் பண்ணுறச்ச பகவானை பிரார்த்திச்சுட்டு ஸ்தானம் பண்ணி பழகணும். ஏன்னு கேட்டால் மீன ராசி 4 கோணங்களில் ஒரு ராசி. இந்த பக்கம் எடுத்துட்டா மீனம், அந்த பக்கம் எடுத்துட்டா மிதுனம், கீழே வந்தால் கன்னி, இந்த பக்கம் போனால் தனுசு. இவாளுக்கு என்னன்னு கேட்டால் சற்று சில பேருக்கு சற்று தைரியம் குறைச்சலாக இருக்கும். அந்த தைரிய ஸ்தானத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறது, நிதானத்தில் தைரியம் வந்துடும். நிதானத்துக்குள்ளே தான் தைரியம் ஒளிஞ்சின்னு இருக்கிறது. கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட அந்த சூரியனுடைய சக்தி அப்படி தூக்கி நிறுத்திடும் நம்மளை. கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 80% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1. ஓம் நமோ நாராயணாய. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோட நாம் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.